உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா, பாதகத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம விவாதிக்க போகிறோம். இதில் முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்கள் 12 ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கலாம், சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி என்னத்தை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலபுருஷ லக்னாதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஜெயிக்கிறோமான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை. அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா இந்த செவ்வாய் தான். அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்து இப்போ கோச்சாரத்துலேயும் அவர் தனுசு ராசியில் பிரவேசிக்க போகிறாரு, குருவுடைய வீட்டில் பிரவேசிக்க போகிறாரு. அதனால இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வேலை பிரச்சனை இருக்குது, வேலை மாறணும் முயற்சி பண்ணுறோம். சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது, வேலைக்கு முயற்சி பண்ணுறோம். அதுமாதிரி தொழில், எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே செஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்களும் முயற்சி செய்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமான இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு அவர் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் என்ன சார்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா எனக்கு ஏதாவது லாட்ரி வருமா சார், எனக்கு ஏதாவது நான் ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது பெருசாக லாபம் வருமா சார், வேறு ஏதாவது வகையில் எனக்கு பண வரவுகள் வருமானா, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் இருக்குன்னா முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதன் மூலமாக பண வரவுகள் வரும். அதே போல் வேலை மாறணும் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில இடத்துல முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, சில நேரத்தில் ஹோல்டில் வச்சுருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் நான் கூப்பிட்றோன்னு சொல்லியிருப்பாங்க, சில பேர் கூப்பிடாமல் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் திடீர்னு ஏற்கனவே அவங்க வேண்டான்னு சொன்ன கம்பெனியில் கூட திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எப்படி முன்னேற்றங்கள் ஏற்படும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வரவுகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. முக்கியமாக உங்களுடைய கூட்டாளி மூலமாக, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, உங்களுடைய குடும்ப உறுப்பினர் மூலமாக ஏதாவது ஒரு பணம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி யார்கிட்டே கேட்டிருக்கீங்க, யாராவது தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி அந்த மாதிரி அந்த யோகத்தை கொடுத்து உங்களுக்கு தொழிலில் ஒரு அடுத்த நிலை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசினர்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கும்போது இதுவும் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் வந்தே தீரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏதாவது வந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்துக்கோங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, வரக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் சில பிரச்சனைகள்லாம் வந்து வெளியூரில் வேலை கிடச்சிருக்கோம் போகாமல் வந்திருப்பீங்க, வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கோம், இல்லை சார் எங்கள் அம்மாக்காக போகல, எங்கள் அப்பாக்காக போகல, என் மனைவிக்காக போகல, கணவருக்காக போகலன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உறுது. அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நெகட்டிவ் என்ன சார் அப்படின்னா, உடல் நலத்தில் அடுத்த ஒரு 39 நாள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் பலம் இல்லாத பொழுது ஏதாவது விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. இது என்னென்னா பயமுறுத்துறதுக்காக கிடையாது. ஏன்னா அந்த அஷ்டமஸ்தானத்தில் கூடிய செவ்வாய் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதனால் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் இடம், வீடு, வண்டி, வாகனம் விற்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது, குருவோட வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்காதீங்க, வீடு வாங்காதீங்க. இந்த அஷ்டமஸ்தானத்தில் கூடிய செவ்வாய் என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் அதிக பணம் கொடுத்து இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம், பணம் வராமல் போயிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரிஷபராசி என்பது முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் உறவுகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக
தம்பி தங்கச்சி மூலயமா பங்காளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும், எந்த பிரச்சனைகளும் வராது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக அந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் கடன் பட்டு நிறைய பேர் பிரச்சனை எல்லாம் மாட்டிருக்காங்க. அதனால உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு பிடிஎஃப்ல வேணும்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோழி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோள் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம், நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.